தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் என்னுடைய இனிய நண்பருமான கேப்டன் இன்று வரை உங்கள் நெஞ்சில் மட்டுமல்ல என் நெஞ்சிலும் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அவருடைய துணைவியாரும் இன்று உங்கள் தலைவியாகவும் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் என் இனிய நண்பர்னு சொல்லக்கூடாது, அவர் கோவம் வந்துடும். ஏன்னா நான் இன்னும் 25 வயசு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். சரத் சார் அவர்களுக்கும் மற்றும் தேமுதிகவை சேர்ந்த தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொம்பு சீவி பொன்ராம் அவர்கள் இயக்கியிருக்கிறார். கேப்டனின் வாரிசு பாண்டியன், சண்முக பாண்டியன், பாண்டி நாட்டு சிங்கம், கேப்டன் பெற்றெடுத்த அந்த வாரிசு அவர் நடித்திருக்கிறார். இந்த போஸ்டரை பார்த்தாவே ஒரு எனர்ஜியா இருக்கு. கொம்பு சீவி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காளையை குறிப்பிடுவாங்க கிராமத்தில். இதில் யாரு கொம்பு சீவின்னு தெரியல எனக்கு. 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க. அந்த ஒரு இளைஞன் அந்த விஜயகாந்தின் கண்களில் ஒரு நெருப்பு இருக்கும், வேகம் இருக்கும். அந்த ஒரு நெருப்பு கலந்த ஒரு பார்வை சண்முக பாண்டியன். ஏய், உனக்கு நான் சளைச்சவே இல்லைடா அப்படின்னு இந்த பக்கம். என்ன அழகான கெட்டப் சார் அது. இன்னும் சொல்லுவாங்க, வயசானாலும் நான் கொம்பு சீவன சிங்கம்ல அப்படின்ட்டு. கொம்பு சீவன காலடா அப்படி. அந்த போஸ்டரே இந்த படத்தினுடைய வீரத்தை காட்டுகிறது. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பொன்ராம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரிடம் இருக்கின்ற அந்த நகைச்சுவை உணர்வு. அதன் ட்ரெய்லரை பார்க்கும்போது நகைச்சுவையை விட இந்த படத்தில் வேகம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஆக்ஷன். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன்
இன்றைய தலைமுறை அதைத்தான் ரசிக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஒரு வேகமான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படமும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துவேன். ஏனென்றால் என் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை. அதை போல இந்த படமும் ஏன்னா இளைஞர்கள், அவர் ஒரு இளைஞர், ஹீரோ ஒரு இளைஞர், அவரோடு போட்டி போட்டு நடித்து கொண்டிருக்கின்ற சரத் சார் ஒரு இளைஞர். தன் கையை தூக்கிட்டார். என்ன இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கின்ற இசைஞானியின் வாரிசு, அவர் ஒரு இளைஞர். இப்படி இளைஞர்கள் புதிதாக இல்லை, புதிய வேகத்தோடு வந்திருக்கிறார்கள். ஒரு சரித்திரம் இருக்கிறது, அது உலகத்திலேயே உண்டான ஒரு சரித்திரம். மாற்றம் என்பது மட்டும் மாறாதது அப்படின்ட்டு. அது எல்லா துறையிலையும் உண்டு. சமூகத்திலும் சரி, அரசியலிலும் சரி, திரையுலகத்திலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் திரையுலகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்கே தியாகராஜ பாகவதர், பி சின்னப்பா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம படங்களில் நம்ம பார்த்ததில்லை. அது அவர்கள் ஆண்ட ஒரு திரையுலகம். அதற்கு பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, இந்த அடுத்த தலைமுறைக்கு மாறிக்கொண்டு வந்தது. அதற்கு பிறகு ரஜினி, கமல், அதற்கு பிறகு இன்றைய சூப்பர் ஸ்டார்கள், இப்படி இந்த மாற்றங்களை யாராலும் மாற்ற முடியாது. அது காலத்தின் கட்டாயம். ஆகவே இந்த மாற்றத்துக்குரிய இளைஞர்கள் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் இந்த இளைஞர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் சரி, ஒரு மாற்றத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றம் இந்த திரைப்படத்திலும் நிகழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.